தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த தீபாவளி எப்போது இருந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சரிவர தெரியல. ஆனால் தீபாவளி குறித்து பலவிதமான புராண சம்பவங்கள், கதைகள் தொகுக்கப்பட்டு வரிசையாக ஏராளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. தீபாவளியை நாம் கொண்டாடணுமா வேணாமா அப்படின்னலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், தீபாவளியை சாஸ்திர ரீதியாக, சடங்கு சாங்கிய ரீதியாக கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் இங்கே வலியுறுத்தி ஆன்றோர் பெருமக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. நம்ம பக்திக்கு பெயர் போன நம்ம நாட்டில், ஆன்மீகம் செழித்து ஓங்குகிற இந்த தேசத்தில், இந்த பண்டிகையையும் ஆன்மீகம் சார்ந்து பக்தி சார்ந்து தான் கொண்டாடப்படணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம தீபாவளியை ஒரு கொண்டாட்டமாகவோ குதூகலமாகவோ வேறு விதமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே பக்தி சார்ந்து கொண்டாடப்படுகிற ஒரு எளிமையான ஒரு ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடு தான் தீபாவளி பண்டிகை. வணக்கம் நண்பர்களே, இதில் நிறைய கதைகள் சொல்ல போகிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். தீர்க்க தமஸ் அப்படின்னு ஒரு முனிவர் ஒரு வனத்தில் தன்னுடைய மனைவியோடும் குழந்தைகளோடும் சீடர் பெருமக்களோடும் வாழ்ந்துட்டுருக்கார். அவருடைய அந்த ஒரு ஆசிரமம் அமைத்து அவர் தன்னுடைய வாழ்க்கை மொத்தமும், தன்னுடைய குடும்பம் மொத்தத்தையும், தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் வைத்துக்கொண்டு கடும் தவத்தில் மேற்கொள்வது தான் அவருடைய முக்கியமான பணியாகவே இருந்தது. கடவுளை தேடுதல் அப்படிங்கிற விஷயம். காட்டுக்கு எல்லாரும் வேட்டைக்கு போவாங்க இல்லையா, மிருகங்களை தேடுவதற்கு, வேட்டையாடுவதற்கு தேடுவாங்க. ஆனால் இந்த முனிவர் இதே போல் எத்தனையோ முனிவர் பெருமக்கள் அதே போல் காட்டுக்குள் போய் தன்னுள் இருக்கிற கடவுளை தேடுவதற்காக போனாங்க. எவ்வளவு கான்ட்ராஸ்டாக இருக்கு பாருங்க. மனிதன் தனக்குள் இருக்கிற கடவுளை தேடி பயணமானதும் வனத்தில் தான். மனிதன் மிருக குணங்களை கொண்ட அந்த மிருகத்திட்ட போய் மிருகங்களை வேட்டையாடுவதற்கு சென்றதும் காட்டுக்குள்ளாக தான். அப்படி தீர்க்கதமஸ் அப்படி ஆசிரமம் அமைத்து அப்படி பூஜைகள் செய்துட்ருக்காரு. அந்த பூஜைக்கு உண்டான பூக்களை பறித்து வருவது, தண்ணீர் கொண்டு வருவது, அன்னங்கள் பாலிப்பது அப்படிங்கிற பணிகளை எல்லாத்தையும் மனைவி செஞ்சிட்டு இருந்தாங்க, குழந்தைகள் செஞ்சிட்டு இருந்தாங்க, சீடர்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அங்கே ஒரு முனிவர் வந்தார், மகா முனிவர். அந்த முனிவரை கண்டதும் எல்லோரும் வணங்கி வரவேற்று நமஸ்கரித்தார். அந்த முனிவர் வீட்டுக்கு வந்தார். அந்த பெரிய முனிவராச்சே அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் நீராடுவதற்கு உடனடியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அவர் பூஜை செய்வதற்கு உண்டான பூக்கள், விஷயங்கள் எல்லாருமே டக்கு 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 டக்குன்னு பறித்து கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு அந்த முனிவருக்கு, மகா முனிவருக்கு உணவு படைக்கப்பட்டது. அந்த உணவை எல்லோரும் அமர்ந்து அவருக்கு விசிற அந்த உணவை பரிமாறினாங்க. சாப்பிட்டு முடித்து வெளியில் அந்த ஆசிரமத்திலிருந்து திண்ணை பகுதிக்கு வந்து உட்கார்ந்தவருக்கு கீழே இங்கே இருக்கிற தீர்க்கதமஸ் முனிவர் உட்பட, மனைவி, குழந்தைகள் உட்பட, சீடர்கள் உட்பட எல்லோரும் அப்படி உட்கார்ந்துருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த முனிவர் தீர்க்கதமஸ்ங்கிற முனிவருக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம், பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், கடவுளை கண்டறிவது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நான் உங்களுக்கு ஒரு பூஜையை சொல்கிறேன், அந்த பூஜையை தவறாமல் கண்டிப்பாக செய்ய. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் இது, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமும் கூட. சின்ன எளிமையான இந்த விஷயத்துக்குள்ளார ஏராளமான பொக்கிஷமான பலன்கள் புதைந்து கிடக்கின்றன அப்படின்னு அந்த முனிவர் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார். வணக்கம். அதாவது இந்த பூஜையை செய்யுங்க அப்படிங்கிறார். எந்த பூஜையை அப்படின்னா, துலா மாதம். துலா மாதம்னா ஐப்பசி மாதம்னு அர்த்தம். இப்போ ஐப்பசி வரப்போகுது இல்லையா, இந்த துலா மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் நாம் சிவனுக்கும் நந்திக்குமாக பூஜைகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப உச்சிதமானது. மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷத்தை விட ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அந்த தேய்பிரை, முன்னதாக அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய காலமெல்லாம் தேய்பிரை காலம். அமாவாசை வந்து அடுத்த நாள்லேருந்து வளர்பிறை காலம்.
அமாவாசை அன்னைக்கு ஐப்பசி மாத அமாவாசை தான் தீபாவளி திருநாள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அப்போ அவர் என்ன சொல்கிறார், அந்த அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு விரதம் மேற்கொண்டு விரதம் அனுஷ்டித்து சிவ பூஜை செய்தால் 3 ஜென்மங்களுக்கான பாவங்கள் தொலைந்துவிடும். நம்மளுடைய முன்னோர்கள், நமக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய பித்ருக்கள் அனைவருக்கும் அவர்கள் செய்த சாபங்களும் நீங்கி அவர்கள் பித்ருலோகத்தில் சொர்க்கலோகத்தை சென்று அடைவார்கள். நாம செய்கிற இந்த பூஜை நம்மளுடைய 3 ஜென்ம பாவத்தை போக்குவது மட்டுமல்லாமல் நம்மளுடைய பித்ருக்கள் இதுவரை கொண்டிருந்த பாவங்கள் எல்லாமே தொலைந்து காணாமல் போயிடும். அப்படி அவர்களுடைய சாபம் காணாமல் போனால்தான், நம்மளுடைய பாவங்கள் தொலைந்து போனால்தான் நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகள், நம்ம குழந்தைகள் பேர குழந்தைகள்னு எல்லாரும் சௌக்கியமா சந்தோஷமா உற்சாகமா உத்வேகமா பக்கபலமா இந்த உலகுக்கு நல்லவர்களாக இருப்பார்கள், இந்த உலகுக்கு நல்லது செய்பவர்களாக திகழ்வார்கள். அதனால ஐப்பசி மாசம்ங்கிற துலா மாசத்துல அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த சமயத்துல நாம பிரதோஷ பூஜையை செய்யணும். அதே போல யமதர்மராஜனை நினைத்து கொண்டு ஒரு அகல் விளக்கில் யம தீபம் ஏற்ற வேண்டும். யம தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். அந்த யம தீபத்தை எங்க ஏத்துறது அப்படின்னு நமக்குள்ளார ஒரு குழப்பம் வரலாம். அந்த யம தீபத்தை வீட்டு வாசலில் ஓரத்தில் வைத்து விளக்கு ஏற்றி வழிபடலாம். அல்லது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல அந்த அகல் விளக்கை வைத்து எண்ணெய் விட்டு யம தீபமாக இதை ஏற்றுக்கொண்டு எங்களை வாழச் செய்யுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை செய்யலாம். ஆக யம தீபத்தை ஏற்றி சிவ தரிசனம் செய்து நந்தி தேவருடைய தரிசனம் செய்து யம தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் சகல பாவங்களும் சகல தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு தீர்க்கதமஸ் அப்படிங்கிற அந்த முனிவர்களுக்கும் அந்த மனைவி மக்களுக்கும் சீடர் பெருமக்களுக்கும் அந்த முனிவர் எடுத்துரைத்தார். அதன்படி செய்ய தொடங்கியது அடுத்தடுத்த கட்டமாக வளர்ந்தது. அதே போல அந்த தேய்பிரை நாளில் அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடியது தேய்பிரை, அந்த தேய்பிரையில் வரக்கூடியது திரையோதசி அப்படிங்கிற திதியில் வரக்கூடியது பிரதோஷம், அந்த பிரதோஷத்தினுடைய அடுத்த 3வது நாள் அமாவாசை. அந்த அமாவாசை தான் தீபாவளி திருநாள். அந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு இந்த பூஜையை செய்துவிட்டு அந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு, அதாவது அமாவாசை அன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இதனுடைய நீட்சியாக அந்த முனிவர் தீர்க்கதமஸ் அப்படிங்கிற அந்த முனிவருக்கு சொன்னதை அடுத்த வீடியோவில் உங்களுடன் இன்னும் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே ஐப்பசி துலா மாசத்தில் தீபாவளிக்கு முன்னதாக வரக்கூடிய அந்த பிரதோஷ நன்னாளில் திரையோதசி திதி நன்னாளில் சிவனை வழிபடுவோம், யம தீபம் ஏற்றுவோம். அதற்கு அடுத்து செய்யக்கூடிய விஷயம்தான் தீபாவளி திருநாளுடைய முக்கிய அம்சம், சாராம்சம். அதை அடுத்த வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நமஸ்கார்.